அக்கா தமிழிசை தான் சொன்னாங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது நீங்க தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றிடம் ஏற்பட போகிறதுனாங்க. எனக்கு ஆச்சரியமாயிருச்சு, எப்படி இவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுன்னு. அப்புறம் நினைச்சேன், சரி இவங்க டாக்டர் அப்போலோ டாக்டர் பேசியிருப்பாங்க போல தெரியும் நினைச்சேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா 3 மாசம் கழிச்சு திருமதி சசிகலா முதல்வரா பொறுப்பேற்க வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அக்கா தமிழிசை தான் முதல்ல சொன்னாங்க, வழக்கு தீர்ப்பு வந்துடட்டுமே அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம்னாங்க. என்னடா இவங்க அப்போலோ டாக்டர் தெரியும் நினைச்சா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் தெரியும் போல இருக்கேடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படித்தான் நான் வாக்காளர் நினைச்சுக்கிட்டு இருந்தா சின்னத்தை முடக்கணுங்கிற வழக்கு தேர்தல் கமிஷன் போகுது, சின்ன யாருக்கும் கிடைக்காதுங்கிறத எங்க அக்கா முன்னாடியே சொல்றாங்க. என்னடா எங்க அக்கா நானே சொல்ல நினைச்சேங்க, செய்திகளை முந்தி தருவது தந்தினா அதை விட முந்தி தர்றாங்க அக்கா. என்னடா 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 அக்கா டாக்டர் நினைச்சுக்கிட்டு இருந்தா பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டு தலைவர் நினைச்சுக்கிட்டு இருந்தா அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்காங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாக்டரா இருக்காங்க, தேர்தல் கமிஷன் ஆணையரா இருக்காங்க, எல்லாமே முன்னாடி தெரியுதுன்னா எனக்கு ஒரு குழப்பம் வருமா வராதா? யார் நடத்துறது இந்த கவர்மெண்ட்?